உண்மையில் தற்பொழுது பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய விடயம் திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தர் சிலை சார்ந்த நகர்வுகள். காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என்கின்ற விடயத்தோடு இன்னொரு பக்கம் நேற்றைய நாளில் நாடாளுமன்றம் அமைதியின்மை காணப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் சார்ந்து இதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் பக்கம் போனால் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய என்பிபி அரசினுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய முகப்படங்களை போட்டு அது கேலி சித்திரங்களை உருவாக்கி அவர்களை சார்ந்து பேசுகின்ற விமர்சனங்களை உண்டு பண்ணுகின்ற இவர்களை காணக்கூடாது என்கின்ற அளவிலான பலவிதமான பதிவுகள், அதையும் தாண்டி பல மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்து சாடல்கள், இவ்வாறான நிறைய விடயங்களை தாங்கி இருக்கின்றது இந்த திருகோணமலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலை சார்ந்த நகர்வுகள். அவைகள் சார்ந்து பார்க்க போகின்றோம். திருகோணமலை சம்யுக்த ஜயந்தி போதி ரஜமகா விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வர்த்தக நிலையத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த அந்த நடவடிக்கையை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலையே இப்பொழுது பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது. விகாரையால் வெளிநபருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கும் வர்த்தக நிலையத்தை அகற்றப் போவதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தது. அதை தடுப்பதற்காக விகாராதிபதி காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது காவல் நிலையத்தில் அதை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு செயற்படவில்லை. ஏனென்றால் விகாரைக்கு வழங்கப்பட்டிருக்கும் காணியில் வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதமானதாகும். ஆனால் தற்போதுள்ள விகாராதிபதி கரையை அண்மித்த பகுதியில் வர்த்தக நிலையத்தை நடாத்தி செல்வதற்கு வெளியாருக்கு வழங்கவுள்ள காணி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு குறித்தானதாகும். கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கரையோர திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு அங்கமாகவே இதுவும் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்குது. மேலும் மத பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கு அத்திவாரம் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் மத பாடசாலையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. உண்மை என்னவென்றால் அங்கு மத பாடசாலை இயங்கவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.